ஹாய். சீஸ் கேண்டி இல்லை, எனக்கு புரியல. பார்க்கலா பாருங்க, ஒரு தூவி மாய் ஜோடி ஜோடியாக வருவாங்க பாரு. அதை கண்டத்தான் ஒரு மாதிரி எரிச்சலாம். இது 4109 பாருங்க, ஒரு தூவி மாய் வச்சிருக்காங்க. தூவி மாய் வச்சிருக்காங்க. இங்கால பிள்ளையார் இருக்கு, இங்கால புத்தர் இருக்கு. இந்த பெருசுன்னு பாருங்க, புத்தர். அந்த இதான் வெசாக்கூடுன்றவங்க. இந்த அளவுக்கு நான் வெசாக்கூடு. இந்த முன்னு பாருங்க இப்படி இருக்கேன். இப்படியே போய் திருப்போம். இப்போ தான் வந்து நோவலாக போய்கொண்டிருக்கோம். இன்னும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலைங்க. அதான் சொன்னேன், நல்ல வியூ எல்லாம் கிடைக்கும் இதால் போகல. படியை கட்டுற மாதிரி இங்கே எல்லாரும் ஜோடி ஜோடியாக வராங்க. அடா போங்கயா, இந்த மழையும் பரவாயில்ல, ஜோடி ஜோடியாக வருவாங்க பாரு. அதை கண்டத்தான் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கு. நீ சின்ன பிள்ளை எல்லாம் ஹாய். இங்கெல்லாம் இந்த நேத்தி கட்டுவாங்க, அதெல்லாம் வச்சிருக்காங்க. நேத்தி கட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே. சரி, அண்ணன் நட நல்ல நடமே நீ என்னாகும். அடா போங்கடா, இங்கே வருங்க, வியூ எப்படி இருக்கண்டு. இந்த மேலடிக்கெல்லாம் மேகம்தான். இப்போவே இப்படி இருக்கி. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. வெயிட்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கே எப்படி இருக்கேன்டா. இந்த வெயிட் தூக்கிட்டு வராங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும். எப்படி இருக்கேன் நேரில் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னை கேமராவில் பார்க்க தான் கொஞ்சம் சவுப்பாக இருக்குது போல். எல்லாம் பனிமூட்டம், மேகமூட்டங்கள். ஜூம் பண்ணி காட்டவா? இதெல்லாம் நைட்டில் வந்தால் பார்க்கலாம். இப்போ தான் பகலில் வந்தான். இப்போ என்ன செய்கிறேன், நைட் கண்ணை முளைச்சி திரிக்கணும். ஏனண்டா நம்ம நிறைய சாமான்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்படியே போகுது. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் அப்படியே ஏற்றத்தில் போகல, கிரகத்தில் போகுது வாழ்க்கை. இந்த பாருங்க, ஒன்று காட்டுறேன். சட்டப்படி தான் நீ எல்லாம் ஓடுது. இங்கே தண்ணியெல்லாம் சட்டப்படி ஓடுது. ஆனால் இதெல்லாம் பார்த்து வரலாம். ஏன்னா ஒரு கலைக்காம ஒழுங்க கிளைமேட்லாம் நல்லா இருக்குங்களா, சட்டப்படி பார்த்து வரலாம். வாங்க இருப்போம் மகளே. நேரத்துக்கு பிறகு நாம் சந்திக்க. இங்கே பாருங்கள், எங்கே நிற்கண்டு பின்னிக்கு தெரியுது தானே, வெள்ளையாக தெரியுது தானே. வெள்ளையில் அது பனிமூட்டம், மேலெல்லாம் மேகங்களை காணக்கூடியதாக இருக்கும். பாருங்க காட்டுறேன். அப்படி வடிவாக மேகமெல்லாம் நகர்ந்து செல்லுது அப்படியே போட்டு. இப்போவே இப்படி இருக்கேன்டா. இன்னும் மேலே போக போக எப்படி இருக்கோம்னு தெரியல. பார்ப்போம். என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே வந்த பிரச்சனை இந்த ஒரு இறுக்கமான ஒரு டவுசரை கொஞ்சம் போட்டு தந்தது. இங்கே பாருங்க, கொஞ்சம் இந்த டவுசரை போட்டு தந்தது நடக்க விடுதில்லை. அதோட நம்மட லக்கேஜ் இருக்குந்தா நடக்க பாருங்கள், பேக்கு அதையும் தூக்கிட்டு நடக்கிறான். கஷ்டமாயிடும். இல்லாட்டி வடிவாக நடந்துடலாம் மக்களே. எப்படி வியூ ஒன்று பாருங்களேன். ஆனால் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நடக்கும் தானே.
ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ரீபோஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, பாவம் தானே நான். அடா போங்கயா. ஐநோ ஏ அவ்வளோ நடந்து வந்துருக்காங்கட்டு. இனித்தான் ஆக்கள்லாம் வர தொடங்குவாங்க. ஆனால் என்ன சொல்கிற, நேச்சர் பிடிச்சாக்களுக்கு ஒரு நல்ல இடம் தான். என்ன கொஞ்சம் ஏறணும், அதான் பிரச்சனை. அதுவும் தனியாக வந்தால் கதை க்ளோஸ். இப்போ பரவாயில்ல, இப்பயும் நம்ம நார்மல் ஷர்ட் தான் போட்டுருக்கோம். நீ ஸ்விட்டரெல்லாம் தேவைப்படலை. ஏண்டா அவ்வளோ ஒன்று குளிரலை. என்ன குளிரலைன்ட்டு சொல்கிறேன் வாயால், உள்ளே நடுங்குது தான். ஆனால் என்ன செய்கிறேன், நீ வடி வடியான பூவெல்லாம் காணக்கூடியதாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பாருங்கள் பின்னுக்கு. இன்னும் பாருங்க, நல்ல வியூ வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் நியூட்ரல். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்கேன். வானமே தெரியல, ஃபுல்லாக மேகத்தால் மூடிட்டு. ஹாய் எல்லாம் நடந்து வராங்க. தான் போகணும், இன்னும் போக வேண்டிய இருக்கு. கோயில கொல்லனூர் அம்மா சிங்கள சுட்டாக்கு தீரணும். அது கம்மானே தீரும் கம்மானே தீரும் மம்மத ಬಡಿಲೋ ಹಾರಿ அப்படியே போக வேண்டியதான். இதே கப்புள்ஸாக வந்தால் பெருசாக காட்டாது, என்ன சொல்கிறேன், காட்டாது, அவ்வளோதான். அந்த கீழே வந்த தடம் எதிரியில்ல, ஃபுல்லாக மேகமூட்டத்தால் மூடிது அப்படியே. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுமோ அறியல. போவோம் மட்டும் போவோம். ஆனால் தொடர்ந்து வீடியோ எடுக்கல, ஏன்னா நடந்து கொண்டு வீடியோ எடுக்க உரமாக கலைக்குது. இப்போ மேலே போய் சேருவானான்னு தெரியல, வளைச்சி காட்டணும் பாருங்கள் அப்படி இது. இதான் நாம் இப்போ திருப்பி போகணும். இப்போ வரக்கூடிய வழி. சரி, இப்போ நேரம் சரியாக 5:57. இப்போ நைட்டில் இறங்கப்புறமா இல்லாட்டி காலையில் இறங்கப்புறமாண்டா என்ன விளக்க வேண்டியது தெரியல. பார்ப்போம். போய் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டை தந்து கொண்டிருங்க. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நான் போடுறேன். அதோட என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் கையை கொஞ்சம் நடுங்குது போட்டு. பிறகு அவ்வளோதான், வேறு என்ன. இங்கே வளர்ச்சி வரக்குள்ள என்ன நான் பார்க்கலாமான்ட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்டா இதுக்குள்ளே இப்போ டைமும் போகுது. காய்ச்சி ஸ்டார்டிங்கில் காய்ச்சிருந்தேன் நான். இப்போ இந்த நல்ல ஏத்தமாக இருக்கிற ஆள் இங்கே பாருங்க, நல்ல ஏத்தம். இதையும் கூட ஏத்தமாக கிட்ட போக வரும். நல்ல ஏத்தமாக இருக்கிற ஆள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. போம் பபாவெல்லாம் வந்து நம்மளுக்கே எப்படி இருக்கீங்க, அவங்க தூக்கிட்டு நடக்காங்க, எப்படி இருக்கும் வரியா. போ டொண்டடாயிங் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு 360 வியூவில். என்ன நடந்தாலும் 360 வியூவில் ஏறாது நம்மளது. அப்படியே போக வேண்டியதான். டொண்டடம் அந்த எப்படின்னு வசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த வீடியோ கண்டினியூ ஆக போதும். ஐ திங்க் இது பார்ட் 1 எண்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் சில சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம். பாய். நான் சொன்னேன் தானே நைட்லலாம் ஆக்கள் கூட வருமெண்டு. நான் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க, இங்கே ஹேரில் வராங்க. ஹாய். இல்லை எனக்கு புரியல. ஃபுல் டயர்ட்லாம் வராங்க போல. வேறவே எப்படி இருக்கேன்டா, கிரகங்க கூடலாம் அப்படி இருக்க முடியாது. சரியா இங்கே வயசு ஓனாக்கள்னு சொல்லலாம். அவங்க இந்த வடியாத்துட்டாங்க. ஹாய்
நடந்து வராங்க. இந்த வயசுலாம் நாம் நடப்போம் வரியா இனி ஏன்டா அவ்வளவு சாப்பாடெல்லாம் அவ்வளோ கெமிக்கல் ஆகி கொண்டு வருது. பார்ப்போம், இனி மேலே போவோம் நாம. இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி. இங்கே இருக்கிற வியூவை காட்டுறோம் பாருங்களா, எப்படி இருக்கணும் பாருங்க. இதெல்லாம் மறைச்சிருச்சு, இதுதான் காட்டலாம். சரி, அது ஒரு மலான், இப்போ அதே மறைச்சிட்டு போட்டோ. இப்போ மேலே போகிறோம். டாட்டாடா ஆண்டவரே என்னை காப்பாற்றும். பாருங்க, அவ்வளவுதான் வந்திருக்க வேண்டி. இருட்டுப்பட்டுது. இனி வீடியோலாம் கிளியர் பாருங்க. இழைக்கிற இலைவை கதைச்சு கொண்டு மேலே கேட இல்லாமல் இருக்கு. ஆக்கல்ல நடந்து வராங்க. அப்பா இந்த லைட்லாம் போட்டு தான் கீழே ஆக்கள் நடந்து வராங்க. ஓ கொஞ்சம் தூரம் தான் இருக்கு போகிறதுக்கு. ஆனால் இருட்டுப்பட்ட பிறகு ஃபேஸெல்லாம் கிளியராக தெரியாது. நான் கதைக்கிற வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இல்லைங்க அப்படி நின்ற வியூவை காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்காண்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வியூ, இந்த வியூக்காண்டி தான் மத்தியானம் இருந்து இப்போ மட்டும் இருக்கோம். எல்லாம் நைட்டில் பார்த்துக்கொள்ளலா. சரி, இனி போவோம். பாருங்க, காட்டுறேன் கிளியரா. இந்த நூலெல்லாம் கட்டி இப்போ இழுத்து போகிறாங்க. வளர்ச்சி பனிமூட்டம் எப்படி இருக்கணும் பாருங்க. இதுதான் ரத்னபுரி சாலை. நான் ரத்னபுரிக்கு போகிற வழி என்ன எப்படி இறங்கி போக முடியா? கரடம்புரம் தான் இருக்கு, கல்லாக தான் இருக்கு. ஆனால் சும்மா போட்டு வச்சுருக்காங்களே இல்லி, என்ன வழக்கம் தெரியலை. ரத்னபுரி சாலை ரெண்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குலாம் கொஞ்சம் லைட்ரி. இது 4109வது ஸ்டெப்ஸ். ஓகே ஓகே, யோகா சீஸ் கேண்டி. கம் கம். அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது அவங்க கண்டியிலேருந்து வராங்க. எத்தனை வயசுன்னு தெரியுமா? 50 வயசு அவங்களுக்கு. ஆனால் பார்க்க அப்படி தெரியவே இல்லை. இந்தா இன்னுக்கு வராங்க. ஜால சைடு தான் போகணும் நினைக்கிறேன். தமிழா நீங்கள்? அது நீ போய் கொண்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே படியெல்லாம் ஏறி போகல. அங்கே ஏறி இறங்குவாங்கள்ல, அவங்கெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க தவ டிக்காக்குன்னு சிங்களத்தில். என்னண்டா அப்படி இன்னும் கொஞ்சம் என்று நம்மளுக்கு நம்பிக்கையை விட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து தான் பெரும்பாலும் கிட்ட வந்து தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருந்தது போல் அவட தான் நினைக்கிறேன். ஆட்டினபடியே போகிறீங்க வருங்க.
அப்படியே மேலே ஏறிட்டு போகணும்.